ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டை ஒரு பிரான்ச்சில் இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு வித்தின் செகண்ட்லேயே உங்களோட மொபைல் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு நெட் பேங்கிங் இருக்கணும்னு கூட தேவையில்லை. உங்களோட மொபைலில் இருக்க குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐஓபி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இன்டர்பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துருங்க. கீழே வந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து ஃபஸ்ட்டில் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ் அப்படின்ட்டு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் பிரான்ச்சஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் கீழே ஒரு பாக்ஸில் வந்து கேப்ச்சா இருக்கும். அதை எடுத்து கீழே இருக்க பாக்ஸில் அப்படியே என்டர் பண்ணிவிட்டு கீழே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அதில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. நீங்கள் சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கீழே வேலிடேட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த வேலிடேட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபி என்டர் பண்ணி வேலிடேட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் இந்த மாதிரி உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், கரண்டாக எந்த பிரான்ச்சில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடியை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீவேர்ட் டு சர்ச் பிரான்ச் அப்படின்ட்டு இருக்கும். எந்த பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அதை இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்ததுக்கப்புறம் கீழே செலக்ட் பிரான்ச் அப்படின்ட்டு இருக்கும். அதில் கிளிக் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் எந்த பிரான்ச்சோட நேம் கொடுத்தீங்களோ அந்த பிரான்ச் வந்து காட்டும். அதை செலக்ட் பண்ணி எடுத்துட்டா பிரான்ச் கோடு, அதுக்கப்புறம் பிரான்ச் அட்ரஸ் எல்லாமே வந்து அதுவே வந்து ஃபில் ஆயிரும். ஸோ எல்லாம் கரெக்டு தானே அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் கீழே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர், அக்கௌண்ட் நம்பரு, எந்த பிரான்ச்சில் ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது, எந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணனாலும் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாகவே உங்களோட ஐஓபி அக்கௌண்ட்டை உங்களோட மொபைல் மூலமாக வித்தின் செகண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.